பேசும்போது எடப்பாடியாரை தற்குறி என்றும் கொலைகாரன் என்றும் அப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க. அரசியல்ல இப்படி விமர்சனம் செய்து கொள்வது நாகரிகமான பண்பா? அதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவர், நீங்கள் உருவான தலைவர்லாம் ஒன்று. உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவரை போய் டப்புன்னு தற்குறின்லாம் பேசிட்டு கூடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்கள்ல, முருக திருவிழா முருக மாநாடெலாம் போட்டாங்கல்ல. தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளோ காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்குறி இருந்தான்ட்டாரா? இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது இருக்கு, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க ஐயா. ஒன்றும் பேச மாட்டேங்க. கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது கொடுமை. அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது. படித்தவர் அவர் பேசக்கூடாது. அதெல்லாம் தவிர அவர் அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது வேறு. அது கடுமையான சொல்லாது இருந்தது. சரி, அது பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல முடியும். அவர் ஆட்சியை கேட்டிருக்கேன், எனக்கு வரும். இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லணும். அதனால் அவங்க வாய் வார்த்தையை வச்சு வழக்கு தொடுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோன்றீங்க. நீங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி வந்திருக்கா? 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10 லட்சம் கோடி வந்தால் ஏன் மின் கட்டணத்தை 3 ஆண்டுகளில் 3 முறை உயர்த்துறீங்க? சொல்லுங்கள். மின்சாரம் மிக அத்தியாவசியம். வசதியானவனுக்கு அந்த கட்டண உயர்வு பெருசாக இருக்காது. ஒரு அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கிற மக்கள், மிக வருவாய் குறைவாக இருக்கிற மக்களுக்கும் அதே கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள். 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற ஆத்தாப்பத்தாளுக்கும் அதே மின் கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்? 10 லட்சம் கோடி 31 லட்சம் பேருக்கு வேலை. நம்பும்படியாக இருக்கா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோங்கிறாங்க. இது எங்கேயாவது நடந்ததுக்கான அறிகுறி இருக்கா? நீங்கள் சாதாரண ஒன்றையே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிறீங்க. நீங்கள் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா நீங்கள் எந்த அளவுக்கு விளம்பரம் செஞ்சு எவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருப்பீங்க. நீங்கள் போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போகிறீங்க. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். பணியாரமாக மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்குது. பணியாரமாகவே பெஞ்சிரும்டா மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர், முதல்வர், ஒரு பொறுப்புள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சு இல்லை. உண்மையே பேசிட்டு போங்க. யாரும் கேட்கல உங்கள்கிட்ட, நீங்களா சொல்லிட்டு போகிறீங்க.